டீமன் கிங் மூசான் கிபுட்சுச்சி. டீமன் ஸ்லேயர்லேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டீமன் தான் அது மூசான் தான். மூசான் பர்த்லேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக இருந்திருப்பானா அப்படியெல்லாம் கிடையாது. எக்ஸ்ட்ரீம்லி வீக்கான ஒரு ஹியூமன். அப்புறம் எப்படி மூசானால் ஒரு டீமன் கிங்காக முடிஞ்சது? மூசானோட எய்ம் தான் என்ன? மூசான் ஏன் கமோடோ ஃபேமிலியை கில் பண்ணா? மூசானில் ஏன் 1000 இயர்ஸாக ட்ரை பண்ணியும் ப்ளூ ஸ்பைடர் லில்லியை ஃபைண்ட் பண்ண முடியல? இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ப்ளஸ் பாட்காஸ்ட் ஐடி இருக்குது, அப்படியே கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூசான் எக்ஸ்ட்ரீம்லி வீக்கான ஒரு ஹியூமன். அவனோட மதரோட ஊமில் இருக்கப்பவே அவனோட ஹார்ட் பீட் வந்து ஸ்டாப் ஆகிருந்திருக்கும். எல்லாருமே அவன் டெத் ஆகிட்டான்னு கூட டிசைட் பண்ணிடுவாங்க. பட் ஒரு அதிசயத்தில் அவன் பிறந்துருவான். பிறந்ததுக்கு அப்புறமா அவனுக்கு ஒரு இல்னஸ் இருக்கும். அந்த இல்னஸ்னால ஒரு 20 இயர்ஸுக்குள்ளே இறந்துருவான்னு சொல்லிட்டு கூட டிசைட் பண்ணிடுவாங்க. அதை க்யூர் பண்ணுறதுக்காக ஒரு டாக்டர் ராப்பகலாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. நிறைய மெடிசன்ஸ் ஃபைண்ட் பண்ணி அவனுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. எந்த மெடிசனுமே அவனுக்கு ஒர்க்காக இருக்காது. இதனால விரக்தி அடைஞ்ச மூசான் அந்த டாக்டரை வந்து கில் பண்ணிடுவான். பட் அவர் டெத் ஆனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு தெரிய வரும் அந்த மெடிசன் வந்து இவனுக்கு ஒர்க் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. அதனால ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் ஆவான். ஒரு ஹியூமனோட ஃப்ளஷ்ஷை பார்க்குறப்போ அவனுக்கு வந்து ஒரு அர்ஜி இருக்கும், ப்ளஸ் ஒரு ப்ராப்ளமும் வந்திருக்கும். அவனால் சன்லைட்டில் வெளியில் போக முடியாது. சன்லைட் பட்டால் அவனோட ஸ்கின் வந்து பேர்ன் ஆக ஆரம்பிக்கும். மூசான் நிறைய பேரை கில் பண்ணியிருக்கான். அதுக்காகலாம் வருத்தப்பட்டது கிடையாது. பட் ஒரே ஒரு பர்சனை கில் பண்ணதுக்காக 1000 இயர்ஸாக வருத்தப்பட்டிருக்கான். அவர் தான் அவனோட டாக்டர். அந்த டாக்டருக்கு மட்டும்தான் ப்ளூ ஸ்பைடர் லில்லி எங்கே இருக்குன்ட்டு தெரியும். அதுலேருந்து ஃபைண்ட் பண்ண ஒரு மெடிசனை வச்சு தான் இவனை க்யூர் பண்ணியிருந்திருப்பார். அந்த டாக்டர் உயிரோடு இருந்திருந்தாருன்னா இதை டோட்டலாக கூட க்யூர் பண்ணியிருந்திருக்கலாம். அப்படியும் இல்லாட்டியும் ப்ளூ ஸ்பைடர் லில்லி எங்கே இருக்குங்கிற ஒரு இடமாவது இவனுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். பட் அவசரப்பட்டு கில் பண்ணனால அவனால் அந்த ரெண்டுமே லாஸ்ட் வரைக்கும் பண்ண முடியாமல் போயிடுச்சு. மூசான் கமோடோ ஃபேமிலியை கில் பண்ணது அவனோட பிளானில் ஒரு பகுதி கிடையாது. இப்போ அவனுக்கு ஒரு கோல் இருக்குது. ஸோ நான் அதை பற்றி லேட்டராக சொல்கிறேன். கமோடோ ஃபேமிலியை வந்து அவன் எப்படி கில் பண்ணியிருப்பான்னா ஒரு டெஸ்ட் சப்ஜெக்டாக வந்து அவங்கள யூஸ் பண்ணியிருப்பான். கமோடோ ஃபேமிலியில் இருக்க எல்லாருமேலுமே இவனோட பிளட்டை வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருப்பான். அந்த சன்லைட்டில் ஓவர் கம் பண்ண முடியுதான்னு பார்க்கலாங்கிற ஒரு டெஸ்ட்டு தான். அதில் எல்லாருமே இறந்துருவாங்க. உயிரோடு இருந்த ஒரே பர்சன் நேசுகோ மட்டும்தான். டான்ஜிரோ ஃபஸ்ட் டைமாக மூசானை மீட் பண்ணுறப்போ அவனோட இயர்ரிங்கை பார்த்துட்டு தான் மூசானுக்கு வந்து ஒரு மெமரி வரும், யூரிச்சியோட மெமரி. அதை பார்த்து அவனுக்கு கமோடோ ஃபேமிலியெல்லாம் மைண்டில் வராது. சன்பிரீத்தை பற்றின ஒரு அவேர்னஸ் தான் அவனுக்கு இருந்திருக்கும். ஸோ அதை பற்றி மட்டும்தான் அவனுக்கு தெரியும். மற்றபடி கமோடோ ஃபேமிலியை கில் பண்ணுறது அவனோட பெரிய பிளானில் ஒரு பகுதியெல்லாம் கிடையாது. அது ஒரு ரேண்டமாக பண்ணது தான். மூசான் டீமன் ஆனதுக்கு அப்புறமா நிறைய டீமனை கிரியேட் பண்ணியிருப்பான். அதில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது 12 கியூசிக்கில் இருக்க 12 டீமன்ஸ் மட்டும்தான். மூசானோட பிளட் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்தளவுக்கு அந்த டீமன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. இந்த 12 டீமன்ஸ்லேயுமே 2 பிரிவாக பிரிச்சிருப்பான். ஒன்று அப்பர் ரேங்க், இன்னும் லோயர் ரேங்க். இவங்களோட எய்ம் என்னென்னா ப்ளூ ஸ்பைடர் லில்லி எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணணும். ரெண்டாவது டீமன் ஸ்லேயர் காப்ஸ் எல்லாத்தையுமே வந்து கில் பண்ணணும். பட் லாஸ்ட் வரைக்கும் இந்த ரெண்டுமே நடந்திருக்காது. மூசான் நிறைய டீமனை கிரியேட் பண்ணியிருந்தாலும் ஒரு சில டீமனுக்கு வந்து அவன் ஃபேவரிசமாகவும் இருந்திருப்பான். கொக்குஷிபோ அவரோட எபிலிட்டியை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரு பர்சன் வந்து மூசான். அவர் மேலே வந்து மூசானுக்கு ஒரு பெரிய ரெஸ்பெக்டே இருக்கும். அதே மாதிரி தாக்கி இருக்கா இல்லையா, அவளோட இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் கியோத்தோரோ வந்து 6th பிளேஸில் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் இது கரெக்டானு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட்டு இவளோட இன்ஃப்ளூயன்ஸ்னால கியோத்தோரோ வந்து 6th பிளேஸில் இருக்கலாம். ரூயி இவன் வந்து ஒரு ஃபேக் ஃபேமிலியை வந்து கிரியேட் பண்ணியிருந்திருப்பான். அந்த ஸ்பைடர் ஃபேமிலி இருக்கு இல்லையா, அது இவனாக கிரியேட் பண்ணது தான். பட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து மூசான் அவங்களுக்கு மட்டும் பர்மிஷன் கொடுத்துருந்துருப்பான். இதில் முக்கியமான ஒன்று வந்து அக்காசாவுக்கு கொடுத்த ஒரு ஃபேவரிசம் தான். அக்காசா எந்த ஒரு உமனையுமே சாப்பிட மாட்டான். உமன்ஸை சாப்பிட்றப்போ அவங்களோட பவர்ஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போவும் வந்து உமன்ஸை சாப்பிட மாட்டான். அதுக்கான பர்மிஷனையும் மூசான் கொடுத்துருந்துருப்பான். மூசானால் மட்டும்தான் டீமனை கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கிடையாது. அதுக்கடுத்து இருந்தவங்களும் டீமனை கிரியேட் பண்ணியிருக்காங்க. கொக்குஷிபோவில் வந்து கிரியேட் பண்ண முடியும், டோமோவில் கிரியேட் பண்ண முடியும், அக்காசாவிலையும் கிரியேட் பண்ண முடியும். அக்காசா வந்து யாரையும் கிரியேட் பண்ணியிருக்க மாட்டான். பட் ரென்கோக்குவோட பேட்டில் பண்ணுறப்போ அவன் ஆஃபர் பண்ணியிருப்பான் நீ டீமன் ஆகுன்னு சொல்லிட்டு. அக்காசாவால் டீமன் ஆக்க முடிஞ்சாதான் அந்த ஆஃபர் வந்து அவனால் கொடுத்துருக்க முடியும். இன்னொன்று வந்து டோமா வந்து கியோத்தோரோவை வந்து டீமன் ஆக்குனது வந்து டோமா தான். ஸோ அப்பர் ரேங்க் 6ல் இருக்கவங்களால் டீமன் ஆக்க முடியும்னு நினைக்கிறேன். பட் கன்ஃபார்மாக ஃபஸ்ட்டு 3ல் இருக்கவங்களால மற்ற ஒரு ஹியூமனையும் டீமன் ஆக்க முடியும். மூசானோட எய்ம் வந்து வேர்ல்டை டாமினேட் பண்ணுறது கிடையாது. அவனோட டெத்துலேருந்து அவன் வெளில வரணும். அதுக்காக தான் வந்து அவன் 12 கிசுக்கியே கிரியேட் பண்ணியிருந்திருப்பான். ப்ளூ ஸ்பைடர் லில்லியை ஃபைண்ட் பண்ணிட்டான்னா அவனால் சன்னை ஓவர் கம் பண்ண முடிஞ்சிடும். ஸோ அப்போது இவன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டீமன் ஆகிடுவான். இவனுக்கு டெத்துங்கிறதே இல்லாமல் போயிடும். அதுக்காக தான் அவன் ப்ளூ ஸ்பைடர் லில்லியை வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருப்பான். டீமனை கில் பண்ணுற ஒரு பிளேஸில் டீமன் காப்ஸ் இருப்பாங்க. ஸோ அதனால தான் டீமன் காப்பையும் வந்து கில் பண்ண சொல்லியிருப்பான். டீமன் ஸ்லேயர் காப்ஸ் ஏன் இவங்கள ஸ்டாப் பண்ணுறாங்கன்னா, இப்போ மூசான் இருக்கிறது வந்து நேச்சருக்கு அகென்ஸ்டாக இருக்கான் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான்
அவங்களுமே டீமனை கில் பண்ணி மூசானை வந்து கில் பண்ண நினைப்பாங்க. ஸோ அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. அதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். மூசானுக்கு இல்னஸ் மேலேயும் டெத்து மேலேயும் ஒரு பெரிய பயம் இருக்கும். அது எங்கே பார்க்கலான்னா, தான்ஜிரோ மீட் பண்ணதுக்கு அப்புறமா ட்ரங்க் பண்ணியிருக்க ஒருத்தரை மீட் பண்ணுவான் இல்லையா, அப்போது அவங்கள கில் பண்ணதுக்கு காரணம் வந்து இவனுக்கிட்ட ஓவராக பண்ணானுங்க அப்படிங்கிறது கிடையாது. அவனோட கான்வர்சேஷனை கேட்குறப்ப தான் அதுக்கான ட்ரூத்து வந்து தெரியும். அவன் வந்து இவனோட டெத்தை வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி பேசியிருப்பான். நீ ஆல்ரெடி டெத்தான ஒரு பர்சனு, உன் ஃபேஸ்லாம் வந்து ரொம்ப வெளியேறி இருக்குது. டான்ஜிரோவை பார்த்தது யூரிச்சியை வந்து அவனுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கோம். யூரிச்சி யாருங்கிறத நீங்கள் வெயிட் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ அந்த ஒரு ஃபியரில் இருந்த ஒரு பர்சனை நீ திரும்ப டெத் ஆகிட்டியா அப்படின்னு கேட்டனால அவன் ட்ரிகர் ஆகி அவங்கள கில் பண்ணிடுவான். மூசானோட அப்பீரியன்ஸை அவன் நிறைய வெரைட்டியாக மாற்றிருக்கான். மைக்கேல் ஜாக்சனை மாற்றிருக்கான், உமனாக மாற்றிருக்கான், ஒரு பையனாக மாற்றிருக்கான். இன்னும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு ரொம்ப பெரிய ஒரு கொலாசல் சைஸுக்கு மாறி இருந்திருக்கான். 3 பில்டிங்கை விட ரொம்ப பெருசாக மூசான் மாறி இருந்திருப்பான். அது இது எப்படி மாற்றுறான் அப்படிங்கிறத வந்து அவங்க கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. அவனோட மேக்ஸிமம் சைஸு எவ்வளோன்னு சொல்லிட்டு கூட எக்ஸ்பிளைன் பண்ணலை. பட் அவனால் மல்டிபிள் பர்சனாக ஈஸியாகவே மாற முடியும். மூசானோட பவர்ஃபுல்லான எபிலிட்டியாக நான் என்ன பார்க்குறேன்னா, மூசானால் ஒரு பாடியை டச் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதோட மெமரியையும் எபிலிட்டியையும் நல்லா யூஸ் பண்ணிக்க முடியும். இது ரொம்ப ரொம்ப ஓவர் பவர்டான ஒரு எபிலிட்டி. ஒரு டீமனை டச் பண்ணுறான்னா, அந்த டீமன் யூனிக்காக ஒரு எபிலிட்டியை கற்றுக்க வச்சுருந்தா கூட இவனால் அவனோட மெமரியை ஆக்சஸ் பண்ணுற மூலமாக அதுக்கான ட்ரிக்கெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. எபிலிட்டியை ஒரு டைம் டச் பண்ணுற மூலமாக கூட இவனால் யூஸ் பண்ண முடியும். அவனோட பிளட்டை வந்து இன்னொரு பர்சனுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறான்னா, அந்த பிளட்டோட இவனோட மெமரி எல்லாத்தையுமே சேர்த்து சென்ட் பண்ண முடியும். அப்படி சென்ட் பண்ணுறப்போ அந்த பாடியை வந்து இவனால் டேக் பண்ணிக்க முடியும். இதான் தான்ஜிரோட ட்ரை பண்ணி இருந்திருப்பான். தாக்கியோட தான்ஜிரோவை பேட்டில் பண்ணிருப்பான் இல்லையா, அந்த பேட்டில் அப்போ தான்ஜிரோவை பார்க்குறப்போ யூரிச்சி வந்து தாக்கிக்கு மெமரியில் வரும். அதுக்கு காரணம் வந்து தாக்கிக்குள்ளே மூசானோட பிளட் இருக்குது, அதில் அவனோட மெமரிஸ் இருக்குது. மூசான் தான்ஜிரோவை மீட் பண்ணுறப்போ ஒரு ஃபேமிலியாக இருந்திருப்பான். ஒரு பொண்ணு அவனோட ஒய்ஃப் இருந்திருப்பாங்க. பட் அதுதான் அவனோட ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் ஆனால் கிடையாது. 1000 இயர்ஸாக இருக்கவனுக்கு எப்படி ஒரே ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஒரு 5 டைம்ஸ் வரைக்கும் அவன் மேரேஜ் பண்ணியிருந்திருக்கான். அவங்க எல்லாருமே சூசைட் பண்ணியிருக்காங்க, எல்லாரையுமே அப்யூஸ் பண்ணியிருந்திருக்கான். பட் தான்ஜிரோட மீட் பண்ணப்போ ஒரு ஃபேமிலி இருந்தாங்க இல்லையா, அதுவுமே லவ் பண்ணி அப்படி மேரேஜ் பண்ண ஒரு பொண்ணெல்லாம் கிடையாது. அவங்களோட ஹஸ்பண்டை கில் பண்ணிவிட்டு மைக்கேல் ஜாக்சன் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டாரு. பட் ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா நைட் டைம் மட்டும்தான் அவன் மீட் பண்ணுவான். என் பகலில் அவனால் மீட் பண்ண முடியாது. ககாயா உபயாசிக்கி டீமன் ஸ்லேயர் காப்போட ஹெட் இவர் தான். இவருக்கும் மூசானுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. எல்லாருமே ஒரே பிளட் லைனில் வர்றவங்க தான். இந்த பிளட் லைனில் இருக்க எல்லாருக்குமே வந்து ஒரு கேர்ஸ் இருக்கும். ககாயாவுக்கு இருக்குது இல்னஸ் மட்டும் கிடையாது, அது ஒரு கேர்ஸ். அதை க்யூர் பண்ண முடியாது. அதுக்கு காரணம் இவங்க ஜென்ரேஷன்லேருந்து ஒரு டீமன் கிரியேட் ஆனது தான். மூசானை கில் பண்ணால் மட்டும்தான் அந்த கேர்ஸ் வந்து இவங்களுக்கு இல்லாமல் போகும். உயாசகி ஃபேமிலியில் இருக்க எந்த ஒரு மென்னாக இருந்தாலுமே அவங்களோட மேக்ஸிமம் ஏஜ் வந்து 30 தான். ஸோ அதுக்குள்ளேயே அவங்க டெத் ஆகிடுவாங்க. மூசானோட அனாட்டமி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவன் நார்மல் ஹியூமன் மாதிரி அவனுக்கு இருக்காது. 7 ஹார்ட் இருக்கும், 5 பிரெயின் இருக்கும். மூசானால் ஏன் 1000 இயர்ஸாக ட்ரை பண்ணி அந்த ப்ளூ ஸ்பைரல் லில்லியை ஃபைண்ட் பண்ண முடியலன்னா, அது ரொம்ப ரேராக பூக்கிற பூ. இயர்ஸ்லேயே 2 or 3 days மட்டும்தான் பூக்கும். அதுவும் பகலில் தான் பூக்கும். எல்லா டீமன்ஸுமே அந்த ப்ளூ ஸ்பைடர் லில்லியை எப்போ தேட ஆரம்பிப்பாங்கன்னா, நைட்டு தான் தேட ஆரம்பிப்பாங்க. பகலில் அவங்களால வெளியில் வர முடியாது. ஸோ எவ்வளோ வருஷம் மூசான் ட்ரை பண்ணியிருந்தாலும் அவனால் அந்த ப்ளூ ஸ்பைடர் லில்லியை ஃபைண்ட் பண்ணியிருக்க முடியாது. மூசான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆண்டகனிஸ்டாக டீமன் ஸ்லேயரில் இருந்தான். மூசான்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படி நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.